ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் 9. இன்னைக்கான ப்ரோமோ 3 ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. வீடியோ ஒரே ஃபன்னா இருக்கு போல, எல்லாம் கலாச்சிட்டு இருக்கானுங்க. ஆனா இங்கேயும் சில பல வன்மங்கள்லாம் வெளியே தெரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அரோரா வந்து லைவ்ல பார்க்கும்போது அப்படிதான் இருந்தது. அரோரா சொல்லியிருந்தாங்க, ஏமா உன் புருஷன் விட்டு ஓடி போயிட்டாரு அப்படின்ற மாதிரி கேட்டு அங்க ஒரு ஃபன்னி கான்வர்சேஷனா போயிட்டு இருந்தது. அதாவது இந்த மாதிரி அவனும் ஓடிலாம் போலங்க, இப்போதைக்கு கொஞ்சம் பிரிஞ்சிருக்காப்ல, அதுக்கப்புறமேட்டு வந்து சேர்ந்து பாப்பல அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் பார்வதி அங்க ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஃபன்னு அப்படின்னாலும் இவங்களுக்குள்ள இருக்க வன்மங்கள்லாம் வெளியே வந்து கொட்டுறதையும் பார்க்க முடிஞ்சது லைட்டா. அதே மாதிரி நம்ம சாண்ட்ரா வந்து கனி அவர்களோட அந்த பிளேட்டை போட்டு உடைச்சிட்டாங்க, தெரியாம தான் உடைச்சாங்க. பட் இருந்தாலும் அதுக்கு போய் ரிவ்யூ எடுத்துட்டு இருந்தாங்க நம்ம விஜய் பார்வதி அவர்கள். அதுவும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஃபன்னா இருந்தது. அப்ப விஜய் பார்வதி வந்து உங்க பிளேட் இந்த மாதிரி சாண்ட்ரா உடைச்சிட்டாங்களே, அது தெரிஞ்சு உடைச்சாங்களா, யதார்த்தமா உடைச்சாங்களா, இல்லைன்னா வேணுமுட்டே உடைச்சாங்கன்னு கேட்கும்போது உடனே எங்க யதார்த்தமோ பதார்த்தமோ எல்லாரும் மனசையோ உடைக்கிறாங்க, நீங்க வேற பிளேட் தரங்க போங்க அப்படின்ட்டு நம்ம கனி அவர்கள் போனதையும் பார்க்க முடிஞ்சது. சோ இந்த மாதிரி ஒரு ஃபன்னி கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது. இங்க எல்லாரும் சாப்பிட்டு இருந்தாலும் கனி அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது. இது என்னதான் நீங்க ஃபன்னு நினைச்சாலும் அந்த வன்மங்கள் லைட்டா வெளியே அங்கங்க வந்து கொட்டுது. சரி ஓகே, என்னவோ ஒண்ணு பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நெக்ஸ்ட் நம்ம விக்கல் சிக்ரம் கனியை உடவே மாட்டிடாப்ல, பத்தினே சாப்பிடுறாரு. அதாவது ஒரு ஒர்க் அவுட் பண்றாரு போல, பத்தினே வந்து நீங்க நான் ஆன் சொல்லுவேன் அப்ப ஊட்டி விடுங்கன்னு சொல்லிட்டு ஊட்டி விட வச்சிட்டு இருக்காரு. அதுவும் கொஞ்சம் பாக்கிறதுக்கு ஃபன்னா அந்த லைவ்ல. நெக்ஸ்ட் நம்ம அரோரா இந்த இடத்துல உட்காந்து அந்த ஃபன்னி கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கா. அரோரா, விஜய் பார்வதி, இங்க கமருதீன் கூட உட்காந்துட்டாப்ல. அதாவது கமருதீன் வந்து அரோராவோட வாயில வந்து ஏதோ ஒட்டி இருக்குன்னு சொல்லிட்டு தொடைப்பாப்லையா, உடனே விஜய் பார்வதி தோ மேடம் இந்த மாதிரி தான் என் புருஷனை வந்து பண்ணிட்டு இருந்தான், அதனால வந்து கொஞ்ச நாள் ஒதுக்கி வச்சிருக்காருன்ற மாதிரி அங்க அவங்களுக்குள்ள வந்து பேசி கலாச்சிக்கிறத பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி எஃப்ஜே, அதுக்கப்புறம் வியன்னா, நம்ம கெமி அவர்கள்லாம் வந்து வெளியே உட்காந்து ஒரு மாதிரி ஃபன்னி கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது. அதாவது நம்ம எஃப்ஜே வந்து கெமியை வந்து பேபின்னு சொல்லி கூட்டு வந்து வெளியே உட்கார வச்சாப்பல. அப்போ உடனே வியன்னா வேற வந்துட்டாங்க. ஏன்னா வியன்னாக்கும் எஃப்ஜேக்கும் ஒரு லவ் ட்ராக் ஓடிட்டு இருக்குல்ல, இங்க வந்தோடனே எஃப்ஜே வந்து வியன்னாவையும் கூப்பிட்டு உட்கார வைக்கிறான். அப்ப கெமி அவர்கள் என்ன பண்ணாங்க, என்னங்க என்ன கூப்பிட்டு வந்து பேபின்னு உட்கார வச்சுட்டு இப்போ வந்து வியன்னாவையும் கூப்பிடுறீங்க அப்படின்னா, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே ஒரு மாதிரி மலுப்புறத பார்க்க முடிஞ்சதா. உடனே திவ்யா கணேஷ் உள்ள வராங்க. திவ்யா கணேஷ் வந்த உடனே ஹாய் பேபி அப்படின்ட்டு அவர்கிட்டயும் போறாப்ல. ஓகேவா, அப்படி போகும்போது கெமி என்ன பண்ணாங்க, ஒரு டம்ளர்ல தண்ணி பூச்சுன்னு எஃப்ஜே மூஞ்சிலே வந்து பல்ச்சின்னு அச்சு விட்டாங்க. அதனால எஃப்ஜே வந்து ஒரு மாதிரி ஆயிட்டான். அதுக்கப்புறமேட்டு நடா இது எல்லாரையும் பேபின்னு சொல்லி நான் ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணா என் மூஞ்சில எல்லாம் தண்ணி ஊத்திட்டு போறீங்களா அப்படின்ற மாதிரி எஃப்ஜே அங்க பண்றதை பார்க்க முடிஞ்சது. இந்த மாதிரி வீட்டுக்குள்ள நிறைய ஃபன்ஸ் என்டர்டைன்மெண்ட்ஸ் எல்லாமே இருந்தாலும் சில பல பிரச்சனைகளும், அதாவது இவங்களுக்குள்ள வன்மங்கள் இருக்குல்ல, அது எப்படி வெளியே வராம இருக்கும், வரதான் செய்யும். சரி, அதுவும் பார்க்க முடிஞ்சது. சோ இதுதான் மக்கள், நீ ஃபுல்லா வந்து ஃபன்னா தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நைட்டுக்கு மேலதான் எதனா ஒரு பிரச்சனை நடக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு கெஸ் இருக்கு. ஏன்னா இந்த பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்களே, அந்த பாயிண்ட்ஸ்ல வந்து எதனா ஒரு முரண்பாடுகள் இருக்கும், அதனால எதனா ஒரு பிரச்சனை வரும். பொறுத்திருந்து பார்க்கலாம். லைவ் பார்த்து அப்டேட் கொடுக்குறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உடனே வந்து சேரும். பாய், டேக் கேர்.